நீ எப்படி ரகுவை நல்லவன் நினைச்சு கல்யாணம் பண்ணியோ அப்படிதான் உன் சித்தப்பாவை நானும் நல்லவர் நினைச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். கடைசியில இந்த நிலைமைக்கு ஆளாகி நிக்கிறேன். உனக்கு வாச்ச புருஷனும் சரியில்லை, எனக்கு வாச்ச புருஷனும் சரியில்லை. இதெல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு நினைச்சுக்க வேண்டிதான். சித்தி, நம்ம அப்படியெல்லாம் சும்மா இருக்க முடியாது. அவருக்கு எப்படியாவது கௌதம் விஷயத்தை நம்ம சொல்லிதான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். சிந்துவுக்கு வலி வந்த அவசரத்துல சத்ரபதி சாருக்கு சொல்ல மறந்துட்டேனே. மறுபடியும் போன் பண்ணி செவந்தி. செவந்தி சொல்லுங்க. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். சொல்லுங்க செவந்தி. நம்ம சிந்துவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. அவளை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். என் மருமகளுக்கு பிரசவ வலி வந்துருச்சா? ஆமா சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? அன்னைக்கு நீங்க செக்கப்காக போக சொல்லிருந்தீங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கேன். அப்படிங்களா? உடனே வந்துடுறேங்க. நீங்க வாங்க சார். ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்ல மேடம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மேடம், ஒண்ணும் இல்ல. மேடம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்ச நேரம் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணோட அட்டெண்டர் செவந்தி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட டெலிவரி ஃபார்மாலிட்டிஸ் ஃபார்ம்ல சைன் வாங்கி. ஓகே டாக்டர். ஒண்ணும் இல்ல.